தேவியோட அப்பா அம்மா யாருங்கறத ஆதாரத்தோட காமிச்சா தேவியை நீங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவீங்கல்ல? முடிஞ்சா ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டு, அப்புறம் பாக்கலாம். இந்த தடவையாவது உங்க வார்த்தையை நான் நம்பல மாட்ட. நம்பலாம். இப்ப வழிய விடுங்க. காருக்கு குறுக்க நின்னீங்க, கார் அப்படியே ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். போங்க. அப்பா என்னப்பா அது? அப்பா இப்ப என்னப்பா பண்ணலாம்? நான் அதிரடியா ஒரு பிளான் வச்சிருக்கேம்மா. அதை உடனடியா செயல்படுத்த வேண்டியதுதான். அதுக்கப்புறம் செல்வநாயகியால தேவியோட அப்பா அம்மா விஷயத்தை நம்பாம இருக்கவே முடியாது. இப்ப சமையல் ஸ்டார்ட் பண்ண நேரம் சரியா இருக்கும். என்ன சமைக்கலாம்? டெய்லி இதே குழப்பம்தான். ஒரு துண்டு மாங்காய் தின்னு கூட நமக்கு குடுப்பன இல்லையே. குழம்புல போடுறதுக்காக அந்த மாங்காய் துண்டை வச்சிருந்தேன், அத குப்பையில போட்டுட்டியா? சாரிக்கா, நான் வேணும்னா போய் வேற மாங்காய் வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு வந்துதான் ஆகணும். எனக்கு குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அர்ஜுன் ஐயா, ஐயா, அர்ஜுன் ஐயா. யாரோ உன் வீட்டுக்காரரை கூப்பிடுறாங்க. வா வா. யாருப்பா நீ? என்ன வேணும்? முதலாளி ஐயா இல்லீங்களா? யோ, இந்த வீட்டுல நான் தான் முதலாளி. வெக்க கேளு, அத நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏமா சத்யா தேவி, யாராவது சொல்லுங்கம்மா. ஆமாங்க, இந்த வீட்டுக்கு மாமா தான் முதலாளி. நல்ல வேலை, இப்போ அத்தை வீட்டுல இல்ல. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். இல்லீங்க, அர்ஜுன் ஐயா இல்லீங்களா? ஓஹோ, அவன் கம்பெனில வேலை பார்த்தாளா? ஆமாங்க ஐயா, செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன். ஆஹா, எப்படி பார்த்தலாம்? ஐயா, ஊர்ல ஒரு மாந்தோப்பு குத்தகைக்கு வந்தப்ப அர்ஜுன் ஐயா தான் பணம் கொடுத்து போய் விவசாயம் பண்ணுன்னு அனுப்பி வச்சாருங்க ஐயா. அடடடடடா, என் புள்ள இவ்வளவு பெரிய நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருக்கானா? மாந்தோப்புல இன்னைக்கு முதல் விளைச்சல் எடுத்திருக்கோம். இதை நம்ம அர்ஜுன் ஐயா கிட்ட கொடுத்துடலானே எடுத்துட்டு வந்திருக்கேங்க ஐயா. உன் பக்தியை மெச்சுறேன்ப்பா, ரொம்ப நன்றி ஐயா. நான் வாருங்க ஐயா. நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, போயிட்டு வா. என்னடி இவ்ளோ எச்சு வருது? மாசமா இருக்கியா என்ன? என்ன தேடி ஒரே ஒரு மாங்காய் தான் வந்தது, உன்னை தேடி ஒரு மாங்காய் கூடயே வருதே. ஐயா குடுத்துட்டீங்களா? உள்ள போய் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லி கொடுத்துட்டேங்க ஐயா. நான் வரட்டுங்களா? தேங்க்ஸ். இல்ல வச்சுக்கோங்க ஐயா, வச்சுக்கோங்க. போயிட்டோங்க போயிட்டோங்க. நேர்ல இல்லனா கூட உன்னை மறைமுகமாவது நான் சந்தோஷப்படுத்துவேன் சத்யா. நீ என் குழந்தைய சுமக்கிற, அத பத்தி உன்கிட்ட நேர்ல பேசினா நீ என்ன தப்பா நினைப்ப. ஆனா இனிமே உன்னை ஏதாவது ஒரு வழியில நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பேன். செம்ம புளிப்பா, வாய்க்கு எதுமா சூப்பரா இருக்குடி. இருக்குதுதான். ஆனா அக்கா, மாங்கானா இப்படி கடையில வாங்கியோ யாரோ இலவசமா கொடுத்தோ சாப்பிடுற சந்தோஷத்தை விட தோப்புக்குள்ள முள்வேலைக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு தோட்டக்காரன் வருவானா வரமாட்டானா, நம்மள பிடிப்பானா பிடிக்க மாட்டானா, இப்படி திக்கு திக்குன்னு நெஞ்சு துடிக்க கவன் கல்லு வச்சு ஒவ்வொரு மாங்காவா அடிச்சு அத மடி நிறைய பொறுக்கி தோட்டக்காரன் தூரத்துல இருந்து ஏய் யாரடி அது சிரிக்கீங்களான்னு
ஊர் பாஷையில வண்ட வண்டியா திட்டி கத்திக்கிட்டே ஓடி வரும்போது அவனுக்கு பழுப்பு காட்டி அவன் கண்ணு முன்னாடியே அவன் தோட்ட மங்கைய கடிச்சு மீதி அவன் மேல விட்டெறிஞ்சு திடுன்னு ஓடுற த்ரில் இருக்கே. அடடடா, அதுக்கு ஈடு நீ இல்லக்கா. ஊர்ல நம்ம பண்ண அராஜகம் பழைய ஞாபகம் எல்லாம் வருதுடி. என்னம்மா மாங்காய் வேட்டை நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க மாமா. ஆஹா, என்னங்க மாமா? ஐயோ, என்னம்மா இது? இது மாங்காயா இல்ல புளியங்காயா? இந்த புளி புளிக்குது. இதுதான் மாமா சூப்பர் டேஸ்ட். ஐயோ, வாயிலே வைக்க முடியலமா. அதுக்கு நீங்க மாசமா இருக்கணுமாமா. உங்களுக்கு தான் குடுப்பன இல்லையே. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தான் குசும்பு. என் ஆளு மாங்காய பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாலே. இவளை இப்படியே சந்தோஷமா வச்சிருக்கணும். கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நெட்ல பார்த்து தினமும் ஒண்ணு அனுப்பிச்சு என் ஆளை சந்தோஷப்படுத்தணும். மாங்காய் சாப்பிடுறீங்களா? தோட்டத்துல இருந்து வந்த முத மாங்காத்த சூப்பர் டேஸ்டா இருக்கு. ஒன்னே ஒண்ணு கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. தேவி, அறிவில்ல உனக்கு? யார் என்ன மூட்ல வராங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு எதுவுமே தெரியாதா உனக்கு? செல்வா, என்னாச்சு? ஏமா இவ்வளவு கோவமா இருக்க? உள்ளதாச்சி பொண்ணு அவளை போய். இல்லங்க, நான் எவ்வளவு பெரிய டென்ஷன்ல வரேன், அது புரியாம இவ. அம்மா என்னாச்சு? ஐம் சாரி தேவி. என்ன மன்னிச்சிரு தேவிமா. நான் வேற ஒரு டென்ஷன்ல வந்தேன், அதான் அப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல, நீங்க சொன்னதான் கரெக்ட். நான் தான் நேரம் காலம் தெரியாம. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அத்தை கிட்ட எவ்வளவு வேணாலும் உரிமை எடுத்துக்கலாம். நீ மாசமா இருக்கிற பொண்ணு. நானே உனக்கு மாங்காய், ஆல் பக்கோடா பழம் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரோ உனக்கு ஒரு கூட மாங்காய் வாங்கி கொடுத்திருக்காங்க. வெரி குட். நீ என்ஜாய் பண்ணுமா. அர்ஜுன், நீ ஆபீஸ் போலியா? லேசா தலைவலிமா, நான் மத்தியானம் போவேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், குளிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா. தேவி, என்ன தப்பா எடுத்துக்கல? இல்ல, ஐம் சாரிமா. நீ சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு. அத்தைய பாத்தீங்கல்ல, எவ்வளவு திமிரா நம்மளே எது தெரிஞ்சு பேசிட்டு போறாங்க. நம்ம மேலேயே காரை ஏத்திருவேன்னு என்ன ஆணவம் அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்காக இவர் மட்டும் இவ்ளோ வருஷமா வாழ்க்கையை தொலைச்சிருக்காரு. நானும் கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த அம்மா தான் உலகம்னு சுத்தி சுத்தி வந்திருக்கேன். இவங்களுக்கு நான் எவ்வளவு எடுபடியா இருந்தேன். இவங்க ஒண்ணு தானா பெரிய தொழிலதிபரா வளர்ந்து வரல. எங்க ரெண்டு பேர் முதுகு மேலையும் காலை வச்சுதான் இந்த அம்மா வளர்ந்து வந்திருக்காங்க. நான் மட்டும் நினைச்சிருந்தா செல்வநாயகி சொத்துல பாதி நேரம் என் பேர்ல இருந்திருக்கும். நன்றி கட்டவ. தம்பின்னு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்பெல்லாம் என்ன பார்த்தாலே பிடிக்கலங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் எப்படி கழட்டி விட்டாங்க பாத்தீங்கல்ல. என்ன யோசிக்கிறீங்க? தேவி வரதனோட பொண்ணுதான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கடா. ஸ்ருதி, அப்பா அதுதான் நம்மளோட முதல் வேலை. அப்பா, அப்போ அன்னைக்கு அந்த வரதனும் செங்கமலமும் தொக்க மாட்டினாங்கப்பா. நான் அவங்கள எதிரில வச்சுக்கிட்டே நான் காட்டு கத்துனேன்.
அப்பவே அத்தை அத காதுல வாங்கிக்கவே இல்ல. அவங்க டைரக்டா அந்த வரதன் கிட்ட தேவி உங்க பொண்ணான்னு கேட்டிருந்தா அந்த தேவியோட கதை அங்க முடிஞ்சிருக்கும்பா. அப்ப தும்ப விட்டுட்டு இப்ப வாழ பிடிக்கிறாங்க. அன்னைக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரலையம்மா. அப்பா அந்த ஆளுதான் கொண்டுட்டாங்களேப்பா. முடிஞ்ச கதையை விடுமா. இந்த தடவை தேவிதான் வரதனோட பொண்ணுன்னு நம்ம ஆதாரத்தோட நிரூபிப்போம். அந்த வேலையை முதல்ல பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் செல்வநாயகியை நெருங்கிறதுக்கு அதுதான் சுலபமான வழி. அப்பா கரெக்டா சொன்னீங்கப்பா. கல்லிடை குறிச்சில இருந்து வேற யாரையாவது பிடிப்போம். ஆனா சத்யாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுப்பா. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ இந்த ஆட்டத்தையே கலைச்சிருவா. ஆனா சரியான ஆதாரத்துக்கு நம்ம யார போய் பிடிக்கிறது? அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். என்ன அபி, ரொம்ப அலைச்சலா? ஆமாமா, காலையில இருந்து சைட்ல இந்த வெயில நின்னுகிட்டே இருந்தேன்னா முடியல. பா ரொம்ப டயர்டா இருப்ப, இரு மோர் கொண்டு வர சொல்றேன். தேவி இதோ வர மாமா. அத்தை இந்தாங்க அத்தை. மாமா. தேங்க்யூமா. அபி வெயில்ல அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுங்க. தேங்க்யூ. சரி, நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. இதோ வந்துடுறேன். சரிப்பா. இவ இடத்துல காயத்ரி இருந்தா எப்படி இருக்கும்? அத்தை அத்தை மோர் கிளாஸ் கொடுங்க. தேவி இங்க வாங்க. இங்க பக்கத்துல உட்காரு, வா. இத பாரு. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் காயத்ரி தான் அபிக்கு சரியான ஜோடியா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தவளா, நம்ம அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு ஈக்குவலா இருக்கா. காயத்ரி தங்க சிலைனா தேவி தகரத்துல செஞ்ச சிலை மாதிரி இருக்கா. ச்சே, இந்த அபி அவசரப்பட்டுட்டானே. யார் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காயத்ரிய பார்த்ததுக்கு அப்புறம் தேவிய அபிக்கு ஜோடியா பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. சகிக்கல. அத்தை மாங்காய் சாப்பிடுறீங்களா? தேவி, அறிவில்ல உனக்கு? அம்மா என்னாச்சு? ஐம் சாரி தேவி. என்னாச்சு அத்தைக்கு? அக்கா மேல அவங்களுக்கு கோபம் இருக்குதான், ஆனா அது இப்படி எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா காட்ட மாட்டாங்களே. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க கண்ட்ரோல மீறியும் கோவப்பட்டாங்கன்னா என்ன ரீசனா இருக்கும்? மாமா என்னாச்சு? அத்தை காலையில இவ்ளோ பரபரப்பா போறாங்க. அது புது பிசினஸ் பார்ட்னர் இந்திரா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு காயத்ரியே 2 மணி நேரமா காணுமாமா. அத்தை ஃபர்ஸ்ட் எதுக்கு வெளியே போனாங்க? அத்தை போன விஷயம் என்னாச்சு? அந்த பொண்ணு கிடைச்சாலா இல்லையா? ஒருவேளை அந்த டென்ஷன்ல தான் அக்கா கிட்ட கோவமா நடந்துக்கிட்டாங்களா? ஆமா மேடம்,
நான் வீட்ல தான் இருக்கேன். ஓகே மேடம், நான் பேசுறேன். யாரு போன்ல? நம்ம லாயர் மேடம் தான் பேசினாங்க. நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணுமா, அதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ? நாளைக்கு தான். நீ என்ன சொன்ன? இல்ல, கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும்னு சொன்னாங்களே, நீ என்ன பதில் சொன்னேன்னு கேட்டேன். எதுக்கு இதெல்லாம்? டைரக்டா நாங்க ஹியரிங்க்கே வந்துடுறோம்னு சொன்னேன். ஆனா லாயர் தான் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இது ஒரு ப்ரொசீஜரா, நாம இதுக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண தான் பார்த்தேன். ஆனா லாயர் தான் நாம இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலன்னா ஹியரிங் தள்ளி போக சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன செய்ய முடியும்? அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிற சத்யா? கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாமா? இல்ல, இந்த கவுன்சிலிங் போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதான் நான் ஓகே சொல்லிட்டேன். ஒருவேளை உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் வேணா லாயர் கிட்ட பேசி பாக்குறேன். எனக்கு ஓகே தான் அர்ஜுன், நம்ம நாளைக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். ஷூர். ஏன் அப்படி கேக்குற? அது 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 வந்து நான் லாயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்காக தான் நான் கேக்குறேன். நீ தாராளமா இன்ஃபார்ம் பண்ணிடு அர்ஜுன், நான் வரேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னாச்சு? இல்ல, நம்ம முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த கவுன்சிலிங் எல்லாம்? அதான் நான் யோசிக்கிறேன். உனக்கும் அப்படித்தானே தோணுது சத்யா? அது வேணா உண்மைதான். ஆனா இது ப்ரொசீஜர் ஆச்சே, நம்ம கோஆபரேட் பண்ணி தானே ஆகணும். இல்லனா ஹியரிங் தள்ளி போக சான்ஸ் இருக்குன்னு நீ தானே சொன்ன. நான் சொல்லல, லாயர் தான் அப்படி சொன்னாங்க. நீ சொன்னா என்ன, லாயர் சொன்னா என்ன? எதுக்கு தேவையில்லாம ஹியரிங்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு? நமக்கு தேவை டிவோர்ஸ். அது சீக்கிரம் கிடைச்சா நல்லது தானே. என்ன விட டிவோர்ஸ் விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? இங்க பாரு அர்ஜுன், என்னோட முடிவுல எந்த சேஞ்சும் இல்ல. இந்த ஒரு கவுன்சிலிங் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை கவுன்சிலிங் வச்சாலும் நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன். ஏன்னா இது நீ எனக்கு கொடுத்திருக்க தண்டனை, அதை நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லனா நான் உன்னை லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. எத்தனை ரீசன் சொன்னாலும் சரி, என்னதான் என் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, நான் செஞ்சது தப்புதான். உன் சைட்ல இருந்து பார்க்கும்போது உனக்கு நான் செஞ்சது துரோகம் தான். அதுக்கான தண்டனையை தானே நீ எனக்கு கொடுத்திருக்க. அர்ஜுன், உனக்கு ஓகே தானே? என்ன? நாளைக்கு நாம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம்னு சொன்னியே, ஓகே தானே உனக்கு? போலாம் சத்யா, நான் லாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன இப்படி பேசிட்டு போறா? கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணா மனசு மாறுவான்னு பார்த்தா இவ டிவோர்ஸ் விஷயத்துல இப்பதான் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நானாவது ஓப்பனா பேசி இருக்கணும். ஏன் தான் என்னாலையும் பேச முடியலையேன்னு தெரியல. அக்கா, என்ன பண்ற நீ? கூட நான் தான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல சத்யா, நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, இத நான் பாத்துக்கிறேன். குடு. இல்ல, நானே இந்த வேலையெல்லாம் பாக்குறேன், நீ போ. சரி. தேவி, அதான் சத்யா சொல்றாளம்மா, அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ரிஸ்க் இருக்க கூடாதுமா. போய் ரெஸ்ட் எடுப்போ. இதுல என்ன மாமா ரிஸ்க் இருக்கு? அதுவும் இல்லாம இந்த டைம்ல இப்படி உடம்ப வளைச்சு வேலை செய்யறது ரொம்ப நல்லதான். இதனால நல்லபடியா சுகப்பிரசவம் நடக்கும்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. அதுக்காக தூங்குற நேரம் போக மத்த நேரம் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? விடுங்க மாமா, இப்படி ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்போ நீ அபி கூட ஆபீஸ்க்கு போ, பிசினஸையும் பாத்துக்கோ. அது சரி,
உங்க மகன் என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாலும் என்னக்கா என்னாச்சு? ஏனுமா என்னாச்சு? பல்லி தலையில விழுந்துருச்சு மாமா. சரி சரி ஒண்ணு இல்ல, வா வந்து உட்காரு, வா உட்காருமா, வந்து உட்காரு. உட்காரு. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு? இந்தா தண்ணி குடி. அக்கா தண்ணி குடிக்கா. இந்த ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, தைரியமா இரு. ஹேய் தேவி, என்னாச்சு? நீ ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அக்கா தலையில பல்லி விழுந்துருச்சு, அதான் கத்துனாங்க மாமா. பல்லியா? எப்படி ஊமேல விழுந்துச்சு பல்லி? நீ எங்க இருந்த? இங்கதான் டைனிங் டேபிள் கிட்ட நின்னு வேலை பார்த்துட்டு இருந்தேனா, அப்பதான் மேல பல்லி விழுந்துருச்சு. டேய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? பாவண்டா, அவ எப்படி பதறி போயிருக்கா? அப்பா, பல்லி ஒண்ணு வேணும்னே இவ மேல விழல. அது விழற டைம்ல இவ கரெக்டா அங்க போய் நின்றுக்கா. நீ கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படிதான் நடக்கும். சொல் பேச்ச கேட்டாதானே. சும்மா நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. என்னமோ தெரியல, நடக்கிறது எல்லாமே பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு.